இன்றைக்கி சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது புள்ளி திருக்கை மீனை எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லா மீனை மாதிரி இந்த மீனை சமைக்கக்கூடாது. இது கொஞ்சம் புளி ஊற்றாமல் வேறு மாதிரி பண்ணணும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். புள்ளி திருக்க 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அது எப்படி இருக்கும்னா வட்டமாக இருக்கும், சப்பையாக இருக்கும். அது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சதப்பட்டு நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் இதில் பலால் வாடை அடிக்கும் கட் பண்ண உடனே. அதனால நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுங்க. புள்ளி திருக்கையில் தான் ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் நல்லா விரவி ஒரு 20 நிமிஷம் நம்ம இதில் ஊற வைக்க போகிறோம். இந்த திருக்க மீனில் நிறைய வெரைட்டிஸ் வருது. புள்ளி இல்லாமல் பிளெயினாக வர்ற திருக்க மீனில் ருசி இருக்காது. இந்த மீனில் இந்த புள்ளி திருக்கன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதில் தான் ருசி அதிகமாக இருக்கும். அதனால் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வாங்க எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலான சாதாரண எண்ணெய் தான், குக்கிங் ஆயில். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. இந்த மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். வதங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடணும். இதில் மெயினாக நம்ம மீனை பொறுத்த வரைக்கும் மீனில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டோம், வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்ப்போம். ஆனால் இந்த திருக்க மீனும் சுறாகண்டமும் ஆக்கிறதா இருந்தால் அதில் இஞ்சி பூண்டு போட்டு செய்யும்போது அதோட மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க. அடுப்பை கொஞ்சம் குறைஞ்ச தணல்லே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது கொஞ்சம் பொரிஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்க்கும் போது கலர் நல்லா கொடுக்கும். அதனால் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பொரியட்டும் நல்லா. சில பேர் மீனோட தயிர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் திருக்க மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம கறி தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அது எல்லாமே நன்மை தான், உடம்புக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியது தான். அதுமாதிரி திருக்க மீனை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மீனை நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியோட ஒரு 3-4 தக்காளி எடுத்துங்க, மீடியம் சைஸ், ரொம்ப பெருசுன்னு வேண்டாம். அதோட பச்சை மிளகாய் 2த்தையும் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம விரவி வச்சுருக்க மீன் துண்டுகளை இதோட சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இந்த எண்ணெய் மசாலாவோட நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலையே இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மீனில் மசாலா சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னா இதில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி விட்டு, தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியமே இல்லை, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதில் முருங்கைக்காய் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த முருங்கைக்காய் அல்லது கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி, ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இதுக்கு கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு டம்ளரில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் இப்போ நம்ம கிரேவியை கூட்டுறதுக்காகவும் திக்காக்கிறதுக்காகவும் தேங்காய் பால் அல்லது தேங்காய் விழுது நம்ம இதில் சேர்க்கலாம். 3-4 மேஜைக்கரண்டி அளவுக்கு தேங்காய் விழுது எடுத்துக்கங்க. அதோட காயல் கறி மசாலா பவுடர் உங்கள் கார தேவைக்கு அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற வீட்டில் கறி மசாலா பவுடர் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல் தேங்காய் திக்காகவே இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ முருங்கைக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நம்ம போட்ட உடனே அந்த மீனோட அவ்வளோ வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். முருங்கைக்காய் ஸ்மெல்லு, அந்த திருக்க மீனோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அது கொதிச்சிகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் விழுதை நம்ம இதோட சேர்த்துடலாம்.
இப்போ கொஞ்சமாக குடிச்சு பார்த்துட்டு அதில் உரப்போ அல்லது உப்போ தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமும் ரொம்ப போட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் உடஞ்சிடும். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சுவையான நமக்கு புள்ளி திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.